செய்வார்கள். பேட்சை அகற்றிவிட்டு சட்டப்பேரவைக்குள் வருமாறு அதிமுக எம்எல்ஏக்களுக்கு சபாநாயகர் உத்தரவிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் வேல்முருகன் வழங்க கேட்கலாம். வேல்முருகன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். குறிப்பாக இன்று அதிமுகவினுடைய தரப்பிலிருந்து குறிப்பாக யார் அந்த தியாகி என்ற பேட்சுடன் தொடர்ந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றிருந்தார்கள். இந்த நிலையில் பேட்ச் மற்றும் பதாகைகள் வாக்கியங்களுடன் அமைந்த இந்த கூட்டத்தொடரில் பங்கேற்பது என்பது அனுமதிக்க முடியாது என்று சபாநாயகர் தரப்பிலிருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து இன்று 13 அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது இன்று ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சட்டமன்ற உறுப்பினர், அசோக்குமார், சம்பத்குமார், அதே போல அம்மன் அர்ஜுன், அதே போல பொன் ஜெயசீலன், இசக்கி சுப்பையா, செந்தில்குமார், அதே போல சித்ரா, ஜெயக்குமார், பாலசுப்ரமணியன், நல்லதம்பி, மரகதம் உள்ளிட்ட அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது இன்று ஒரு நாள் மட்டும் தற்போது அவை கூட்டத்தொடரிலிருந்து வெளியேற்றப்படுவதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டபடி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே சட்டமன்ற கூட்டத்தொடரில் 2 முறை வெளியேற்றப்பட்டால் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த கூட்டத்தொடர் முழுவதும் விதியின் 120 கீழ் அவர்கள் முழுமையாக பங்கேற்க முடியாது ஒரு சூழல் இருந்தது. இருந்தாலும் கூட முதலமைச்சர் இது தொடர்பாக பரிசீலனை செய்யும்படி ஒரு பரிந்துரை கொடுத்ததன் அடிப்படையில் உடனடியாக அவர்கள் இன்று ஒரு நாள் மட்டும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு மற்ற அனைத்து பட்ஜெட் கூட்டத்தொடரிலும் பங்கேற்கக்கூடிய வகையில் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தொடர்ச்சியாக தற்போது அவை முன்னவர் கொடுத்த தகவல் அடிப்படையிலும் தொடர்ச்சியாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது இந்த கூட்டத்தொடரில் இன்று ஒரு நாள் மட்டும் இந்த 13 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு மற்றவர்கள் வழக்கம் போல தற்போது வருவதற்கான இந்த ஏற்பாடுகள் தற்போது சபாநாயகர் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம், 13 அதிமுக எம்எல்ஏக்கள் இன்று ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பேட்சை அகற்றிவிட்டு எம்எல்ஏக்கள் வருவதற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் சபாநாயகர் அப்பாவு. தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி வேல்முருகன்.